பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாருமே என்னோட கூட இல்லை, யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 31 verse 8. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He will not leave you nor forsake you. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க, உங்களை கைவிட்டு போயிருவாங்க. அநேகர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், நான் கடைசி வரைக்கும் உன்னோட கூட இருப்பேன்னு. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களை விட்டு விலகி போவாங்க, உங்களை கைவிட்டு போயிருவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாருமே எனக்கு துணையாக இல்லை, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, யாருமே என்னோட கூட இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கவலையோட தானே இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை மறந்து போயிட்டாங்க, நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார். அவர் எப்படி நம்மளை கைவிட்டு விடுவார்? அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை கைவிட்டு போயிட்டாங்க, மறந்து போயிட்டாங்கனாலும் நீ கவலைப்படாத. உனக்காக நான் ஜீவனை விட்டேன், உனக்காக நான் உயிர் தெழுந்தேன், இன்னைக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்காக நான் உன் அருகிலே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மனுஷங்க உங்களை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க, மனுஷங்க உங்களை வெறுக்கிறாங்க, யாருமே என்கிட்ட அன்பா பேசலன்னு சொல்லி அப்படிலாம் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒருவர் இயேசு எப்பொழுதும் உங்களையே நினைத்து கொண்டு, எப்பொழுதும் உங்களையே பாதுகாத்து கொண்டு, எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மனுஷங்க உங்களை கைவிட்டு போயிட்டாங்க, விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட எப்பொழுதும் கூட இருக்கிற தேவன், அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பார். நாம் எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சோர்ந்து போயிருந்த அந்த நேரத்துல நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. எப்பொழுதும் எங்களோட நீங்க கூட இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. வாழ்க்கையில தனிமையில இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசு உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அதனால நம்பி தைரியமாக இருங்க. இயேசு எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.